வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவையான பிரெட் பீஸ் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பிரெட் பீஸ் மசாலா அப்படின்றது வந்து ரொட்டி துண்டுகளை அருமையாக நெய் அல்லது வெண்ணெயில் வறுத்து அது கூட கொஞ்சம் மசாலாவை சேர்க்க போகிறோம். மசாலாவை இதில் எல்லாத்துலேயும் போட்டு பார்த்துட்டோம். இப்போ ரொட்டி துண்டுகள்லையும் போட்டு சுவையானதை செய்து நம்ம குடும்பத்தினரோட பகிர்ந்துக்கலாம். பிரெட் ரொட்டி துண்டுகளை வந்து நம்ம பொதுவாக ஜாம் அல்லது சாண்ட்விச் அப்படின்ற விஷயங்களெல்லாம் செய்தது இல்லாமல் இப்போ நம்ம வீட்டில் எப்படி மசாலா போட்டு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 10 பிரெட் வில்லைகள், ஒரு வெங்காயம் பொடியாக அரிந்தது, 2 தக்காளி பொடியாக அரிந்தது, 1 குடைமிளகாய் பொடியாக அரிந்தது, 1 மேஜை கரண்டி சோயா சாஸ், 2 பச்சை மிளகாய் மற்றும் சிறிய துண்டு இஞ்சி அரிந்தது, 2 மேஜை கரண்டி தக்காளி சாஸ், பொரித்தெடுக்க வெண்ணெய் அல்லது நெய், சுவைக்கேற்ப உப்பு. ஒரு தோசைக்கல்லை சுட வச்சுக்கோங்க அல்லது டோஸ்டர் இருந்ததுன்னா அதோ உபயோகப்படுத்தலாம். இங்கேயும் நெய் அல்லது வெண்ணெய் உபயோகப்படுத்தலாம். ரெண்டு பக்கமும் நல்லா இப்படி லேசான வறுபட்ட நிறம் மாற்றம் வர வரைக்கும் இதை 2 பக்கமும் திருப்பி வறுத்து எடுக்கலாம். இந்த அப்படியே எல்லா ரொட்டி துண்டுகளுக்கும் இந்த முறையை பின்பற்றி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எல்லா ரொட்டி துண்டுகளையும் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ மீண்டும் ஒரு பெரிய வாணலியை வச்சுக்கலாம். 2 தேக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், இதை துரிதப்படுத்துறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இஞ்சி மற்றும் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயங்களில் ஆங்காங்கே சுருக்கங்கள் வர ஆரம்பித்து நல்லா அது வதங்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரிஞ்சோடனே தக்காளியை சேர்த்துக்கலாம். நம்ம ரொட்டி துண்டுகளை விருப்பப்பட்ட அளவுக்கு நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, தக்காளிகளும் நல்லா வெந்துடுச்சு. அதாவது நீங்கள் அமுக்கி இப்படி பார்க்கும்பொழுது நல்லா அது மசிஞ்சு கொடுக்குது அப்படின்னா அது தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ சோய் சாஸை சேர்த்துக்கலாம். தக்காளி சாஸ், இது கூடவே குடைமிளகாயையும் சேர்த்துக்கலாம். இப்போ உப்பின் சுவை பார்த்துக்கலாம். ஏன்னா சோயா சாஸ்லேயும் உப்பு இருக்கும். நாம் வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். அதனால் உப்பு நீங்கள் சோதித்து பார்த்துட்டு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்மளுடைய மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கப்பட்ட ரொட்டி துண்டுகளை சேர்த்துடலாம். இப்போ நம்மளுடைய பிரெட் பீஸ் மசாலா தயாராகிடுச்சு. என்ன நண்பர்களே, இந்த சுவையான பிரெட் பீஸ் மசாலா செய்து பார்த்தீங்களா? இது வந்து நல்ல ஒரு மசாலா தன்மையோடு கூடிய ரொட்டியை சாப்பிட்ற ஒரு உணர்வு கிடைக்கும். நான் இதற்கு இங்கே கிடைக்கிற சாதாரணமான வெள்ளை ரொட்டி துண்டுகளை உபயோகப்படுத்தியிருக்கேன். நீங்கள் இதற்கு எந்த ரொட்டி துண்டுகள் வேணாலும் உபயோகப்படுத்தலாம். அதாவது கோதுமை மாவு அல்லது பல தானிய மாவு, இப்படி விதவிதமான ரொட்டிகள் கிடைக்குது. எந்த ரொட்டியை வேணாலும் இதே முறையை நீங்கள் பின்பற்றி செய்து பார்க்கலாம். செய்து பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. தோசை பீஸா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை பீஸாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். மற்றும் உங்களுடைய பிரிண்டபிள் ரெசிபீஸ்க்கு dosaatpizza.com விஜயம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.